ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டி தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்பியாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ரிசப்ஷனுன்னா இந்த மாதிரி நைட் பார்ட்டி தாங்க இருக்கும். செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வெட்னஸ்டேங்கிறதுனால இந்த மாதிரி புது பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெட்னஸ்டே வந்து ஹிந்தியில் புத் பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ புத் பஜார் தாங்க இன்றைக்கி போட்டிருந்தாங்க. ஒரே கூட்டங்க, ரோட்டு சைட்லேயே இந்த மாதிரி பஜாரை வச்சு ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி நாங்கள் உள்ளே வந்தாச்சுங்க. ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இடம் சூப்பராகவே இருந்தது. என்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி மாலை தூவி போட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி ஆனவங்க சூப்பராகவே இருந்ததுங்க. என் தங்கச்சி தான் என் கூட நடந்து வரா. ஸோ பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டிலேருந்து தாங்க எங்களுக்கு இன்விடேஷன் வந்தது. ஸோ அங்கே தாங்க நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்து எல்லாரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்து பேசி சிரிச்சிட்டு எல்லாமே வந்தாச்சுங்க. சரி நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாமேனு பயங்கரமாக ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. பாப்டி, அப்புறம் கோல்கப்பேன்னு, அப்புறம் இந்த சாமின், அப்புறம் மஞ்சூரியன்னு நிறையா ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. ஸோ அந்த ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஐட்டம் சாமினை போட்டு சாப்பிட்லாம். அப்புறமேல இந்த ஃபிங்கர் சிப்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே இருந்ததுங்க. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தேங்க. அப்புறம் டிஜே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நாங்கள் வந்தபோதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்க, அந்த என்ட்ரிலேயே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி மூலியமாகவே வந்துச்சு. அப்புறம் டான்ஸ் ஆடுறதுன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராலாம் இருந்ததுங்க. ஸோ வரவங்களை எல்லாமே இந்த கேமரா மூலியமாகவே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் டிஜே ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா பசங்க, என்னோட தங்கச்சி பசங்களும் சரி, என்னோட பசங்களும் சரிங்க, பாட்டு போட்ட உடனே போதுங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்காக தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா அவங்க வந்து இன்னும் வரல. ஸோ அதனால் உட்காந்து அப்படியே நாங்கள் இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசிச்சுட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே அந்த பாட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், வா நம்ம போய் ஆடலாம், இன்னும் யாரும் வரலல்ல, மாப்பிள்ளையும் பொண்ணு இன்னும் வரல, ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. வரவே மாட்டேன்ட்டான். ஏன்னா என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கள்ல, அவங்க பையனுக்கு தாங்க மேரேஜ் ரிசப்ஷன். ஸோ அவள் வந்து சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து அங்கே போகணும், எல்லாம் வருவாங்க பிடிப்பாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சரி கொஞ்சம் நேரம் ஆடிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி தாங்க அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக அவளை இழுத்துட்டு வந்தாச்சுங்க டிஜேல. டிஜேக்கு வந்த உடனே ஆட மாட்டேன்னு சொன்னாங்க. பட் அவள் தாங்க ஆடிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குத்தாட்டம் போட்டங்க பயங்கரமாக. அப்புறம் எங்களை பார்த்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களா வந்து டான்ஸில் அந்த ஐக்கியம் ஆகிட்டாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அப்படியே சுற்றுறோம், டான்ஸ் ஆடுறோம். அதுவும் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சாங் தாங்க எப்பயுமே டான்ஸுக்கு நம்ம தேவை. நார்த் சைடில் இருக்கோம். பட் அப்பயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் பாட்டு போட்டால் தாங்க, குத்து பாட்டு போட்டால் தாங்க ஒரே டான்ஸ் வரும். அந்த அப்படி போடு, அப்புறம் ரொம்ப பாட்டு ஒத்த ரூபா தார, அப்புறம் பஞ்சு முட்டாய், இந்த மாதிரியெல்லாம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போதே எல்லாருக்குமே டான்ஸ் வந்துருங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் அந்த டிஜேக்காரரை வந்து சொல்கிறோம், ஹிந்தி கானா நெஹி லகானா சிர்ஃப் தமிழ் சாங்ஸ் லகாவோ அப்படின்னு சொல்லிகிட்டே நாங்கள் ஆடிக்கிட்டே இருந்தோங்க. ஒரே ஜாலியாக இருந்ததுங்க. கூட்டம் அதிகம் சேர்ந்த உடனே தாங்க அந்த டான்ஸுக்குன்னே ஒரு அந்த என்ஜாய்மெண்ட், அந்த செலிப்ரேஷன் அந்த மாதிரி வந்துச்சுங்க. எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குத்தாட்டம் ஆடினங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நிறையா ரிசப்ஷன், பார்ட்டிஸ், மேரேஜ் எல்லா இடத்துக்கும் போனாலும் அந்த டிஜே போட்டால் போதுங்க, நம்மளுக்கு தேவை டான்ஸு தாங்க. ஸோ நம்ம போய் டான்ஸ் ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய பையன், அப்புறம் தங்கச்சி பொண்ணு, பையனு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பாட்டு போடுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆடுறாங்க. என் தங்கச்சி பையன் விசில் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறான். இவன் தாங்க இந்த கோட் சூட்டு போட்டுருக்கான், அவன் தாங்க என் தங்கச்சி பையன்.
இந்த குர்தா இந்த பஜாமா போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்னோட பையன். இந்த ப்ளூ கலர், ரெட் கலர் கவுன் மாரி போட்டிருக்காங்க. அவன் என்னோட தங்கச்சி பசங்க பொண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமா ஆடிட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணு, பையனும் வந்தாங்க. அவங்கள அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்ட்ரிலயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மோளம் அடிப்பாங்க. இந்த ஹிந்தி நார்த் இண்டியன்ஸ் மோளம். இது வந்து டோலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டோல் அடிச்சு, அப்புறம் எல்லாமே பொண்ணு பையனுக்கெல்லாம் காசு சுத்தி, அப்புறம் அந்த மாரி டோல் இந்த மோளம் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி அடிச்சுட்டு, இந்த மாரி அவங்கள வந்து உள்ள கூப்பிட்டுட்டு வந்தாங்க. என்ட்ரிலயே அந்த மாரி அடிச்சு. பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, பொண்ணு வந்து இந்த மாரி லெஹெங்கா போடுவாங்க. இந்த பிரைட் லெஹெங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாரி போடுவாங்க. மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா, ஆம் ஷேர்வானி டைப் இந்த மாரி போடுவாங்க. ஸோ இந்த மாரி தாங்க எல்லாமே போட்டு அப்புறம் சூப்பரா அவங்களோட என்ட்ரியுமே சூப்பரா உள்ள ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா. நாங்கலாம் சின்ன வயசுலேருந்தே ஒரே இடத்துலயே இருந்து வளர்ந்தோம். அந்த மாரி இருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோஸான அக்கா அவங்க. அவங்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா, சேர்ந்து நின்னு ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தேங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப க்யூட்டா இருந்தாங்க. அழகா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கலாம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டுன்னு சொன்னேன். தங்கச்சி ஹஸ்பண்டோட அத்தை மருமகங்க. இவங்க லெஹெங்காஸ் எல்லாம் போட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, அத்தை மருமகங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெஸ் கோடுங்க. இந்த நைட் பார்ட்டினாலே ஒரு ட்ரெஸ் கோடு மாரி வச்சுருந்தாங்க. எல்லாருமே லெஹெங்கா போடணும். ஏன்னா இவங்க வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் கல்யாணங்கிறதுனால எல்லாமே லெஹெங்கா போட்டு சூப்பரா டான்ஸ் ஆடணும். நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஒரு ட்ரெஸ் கோடுங்க. என் தங்கச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா, லெஹெங்கா தான் போட்டிருந்தா. அவ்வளோ அழகா இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப க்யூட்டா அழகா இருந்தாங்க அந்த லெஹெங்கால. ஆளே மாறிட்டாங்க. அந்த மாரி இருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நாங்களும் வந்தாச்சுங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே இருந்துச்சுங்க. நல்லாவே சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா என்னோட அப்பா, அம்மா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டா தான் வந்தாங்க. அம்மா வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லி வரலன்னு சொன்னாங்க. அப்பா ஆஃபீஸ் போனதுனால அப்பா சொன்னாரு, ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அப்புறம் அம்மாவும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே உட்காந்து ஜாலியா உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. இந்த மாரி பார்ட்டி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றது அது தனி வேற லெவலுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இந்த ரெட்டு கவுன் போட்டுட்டு ஆடுறாளே என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ப்ளூ கலர் சாரி கட்டுறீங்க என்னோட ஃப்ரெண்டோட அக்கா. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னேன்ல அக்காவோட, இவங்க 3 பேரும் சிஸ்டர்ஸுங்க. இவ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டான்ஸ போடணும். ஏன்னா இவளோட நான் ஆடவே இல்ல. எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சின்ன வயசுலேருந்தே சொல்றேங்க. இவளும் நானும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தி பூஜான்னு இருக்கா நாங்க எல்லாமே சேர்ந்தா வச்சுக்கோங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடி செம்மையா என்ஜாய் பண்ணுவோங்க. பட் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவளும் வர முடியல. ஸோ இவ வந்த உடனே இவ என்னைய புடிச்சுட்டாங்க. நம்ம ஆடலாம், ஆடலாம் அப்படின்னு சொல்லி இவ என்னைய புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவ கூட சேர்ந்தா போதுங்க எனக்கு டான்ஸ் எப்படியோ வேணாலும் ஆடிடுறேங்க. ஒரே அ அந்த சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு அவளோட ஆடுறதுன்னா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பயாச்சும் இந்த மாரி தான் நாங்க மீட் பண்றது. ஸோ அதுலயும் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணணுமே. இங்க பாருங்க பேக்க மாட்டிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவ அக்காட்ட குடுத்துட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறா. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்டோடையுமே நான் டான்ஸ் ஆடிட்டேங்க. என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப சூப்பராவே ஆடுவாரு. ஸோ அவரோடையுமே நின்னு ஒரு டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லி அவரு கூடயும் நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேங்க. இந்த ரஜினி பாட்டு போட்ட உடனே என்னோட ஹஸ்பண்டு அவரு மாரி ரஜினி மாரியே மாறி பொதுவாக என் மனசு தங்கம் அந்த மாரி பாட்டு போட்ட உடனே அவருக்கும் டான்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ ஃபைனலா அவரோட சேர்ந்து நானுமே நல்லாவே டான்ஸ் ஆடியாச்சுங்க. என்னோட ஹஸ்பண்ட் எதுக்குமே என்னைய கண்டிக்க மாட்டாரு. நல்லா என்ஜாய் பண்றேன்னா, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு தான் அவரு சொல்லுவாரு. ஸோ அவரும் என்னோட ஐக்கியமாயி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வேற கிளம்பணுமா, சரி இவங்க பொண்ணு பையனோட ஒரு ஃபோட்டோஸ், ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி, நாங்க வந்து அங்கேருந்து வந்துட்டோம். என்னோட அப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வாங்க, வாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். ஏன்னா 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால நாங்க வந்து லேட் ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் போகணுங்கிறதுனால, சரி அப்படின்னு நாங்க வந்தாச்சுங்க. ஃபோட்டோஸும், வீடியோஸுமே எடுத்தாச்சுங்க. இவங்க தான் என்னோட அப்பா, அம்மா. ஸோ அவங்களோட வீடியோ எடுத்துட்டு நாங்க கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.